தேனி அருகே அரண்மனை புதூரில் உள்ள முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியங்கா. 17 வயதான இவர் காது கேளாத, வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஆவார். இது என்னுடைய பொண்ணு, மாற்றுத்திறனாளி, காது வாய் பேச கேட்க இல்லாத பொண்ணு. இவ பேர் பிரியங்கா. நாங்கள் இந்த முல்லை நகரில் தான் 10 வருஷமா இருக்கிறோம். ஒரு விளையாட்டுத் துறையில் அதிகமான நாட்டம் கொண்டு பிள்ளை நல்லா விளையாட ஆரம்பித்தா எங்கே போனாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் பண்ணா. அதுவும் நான் ஸ்பெஷல் பிள்ளைகளோட கூட கிடையாது, நார்மல் குழந்தைகளோடையவும் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணாங்க. 4-5 ஸ்டேட் வின் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் அதே அநேக பரிசு வென்றிருக்காங்க. கடைசியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டியில் பாப்பா நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகி போனாங்க. இவர் உள்ளிட்ட 5 தமிழக வீராங்கனைகள் பிரேசிலில் நடைபெறும் சர்வதேச அளவிலான காது கேளாதோர் தடகள போட்டியில் பங்கேற்பதற்காக தேர்வாகி இருந்தனர். காது கேளாதோர், வாய்ப்பேச இயலாதோருக்கான உலக அளவிலான கவுன்சிலிங் அந்த சங்கம் மூலமாக பிள்ளைகளை பெங்களூர் அழைச்சாங்க. அங்கே தான் பாப்பா நேஷனல் வின் பண்ணாங்க. நேஷனல் வின் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இன்டர்நேஷனலுக்காக உங்களுக்கு பிரேசிலுக்கு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க. எல்லா காரியங்களும் ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை போய் தான் வரணும். தேனி டு சென்னை போய் தான் ஒவ்வொரு காரியமாக பண்ணுவோம். நல்ல நிலைமைக்கு பிள்ளையை கொண்டு விட்டுட்டோன்ற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் சென்னைக்கு கடந்த 6ஆம் தேதி பிரயாணப்பட்டோம். அங்கே சொல்கிறாங்க, மத்திய அரசில் இந்த குழந்தைகளுக்கான ஃபண்டை ஒதுக்கலை, அதனால இந்த குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 21 நாடுகள் விளையாடுது. அத்தனை நாடுகளுக்கு அந்த அரசு பணம் உதவி பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பணம் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மைக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. இது நார்மல் பிள்ளைகளுக்கு சொல்கிறது கூட பெரிய பாவம். அதை விட இப்படி மாற்றுத்திறனாளின்னா என்னை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன், கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரும் வாயில ஆதங்கத்துக்காக எல்லாரும் பேசுகிறாங்கன்னு நம்ம தெரியல. நிறையா மீட்டிங்கில் பேச நான் கேட்டிருக்கேன், மாற்றுத்திறனாளிலாம் கடவுளுக்கு சமம், நீங்கள் அவங்கள நேசிங்க, அவங்கள நல்லா வளங்கன்னு எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் நல்லா தான் வளர்த்து நல்லா தான் கொண்டு நிப்பாட்டியிருக்கோம். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை வீணடிச்சிருக்கீங்க. மத்திய அரசிடம் நிதி இல்லாத காரணத்தினால் அகில இந்திய காது கேளாதோர் சங்கம் கையை விரித்தது. பின்னர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மாணவிகள் சந்தித்து தங்கள் நிலையை எடுத்துக் கூறினர். இதையடுத்து ஒரு வீராங்கனைக்கு 5 லட்சம் என 25 லட்சம் காது கேளாதோர் விளையாட்டு ஆணையத்திடம் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 5 பேரும் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். உதயநிதி ஐயாவை நேரில் சந்திச்சு பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நாங்கள் போய் ஐயாட்ட கேட்டோம். அவர் ஒரு வார்த்தை கூட பதில் கேட்காம உடனே எவ்வளோ வேணுமா அப்படின்னு கேட்டார். சார், ஒரு குழந்தைக்கு 5 லட்ச ரூபான்னு சொல்லி அந்த சங்கத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம். அப்போ 5 குழந்தைங்க 25 லட்சம் அதுக்கான காசோலை எங்களுக்கு போட்டு பிள்ளைங்க கையில் கொடுத்து வாழ்த்தி எங்களை சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சாரு. போய் வின் பண்ணிட்டு வரணுமான்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சார். இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு இதுகள்லாம் கிளம்பி அவர்கிட்ட வாங்கினா அன்னைக்கு மறுநாளே டெல்லிக்கு நாங்கள் ஃப்ளைட்டு பிள்ளைகளை ஏற்றி விடுறோம். கூட கவுன்சிலிங்லேருந்து செக்ரட்டரி ஒருத்தவங்க சோபனான்றவங்க போகிறாங்க. போய் அங்கே 4 நாளாக வச்சுருக்குறாங்க. 4 நாள் அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, சாப்பாட்டுக்கெலாம் பணம் இல்லை, எங்ககிட்ட கிடையாது, நீங்கள் தான் அனுப்பணுன்றாங்க. நாங்கள் 5 பேரண்ட்ஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடி அனுப்பி விட்டோம். பிள்ளைகளை ஒன்றும் கஷ்டப்படுத்தாமல். ஏன்னா ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அது போய் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த்தன் இல்லாமல் போகிற நிலைமை வந்துடக்கூடாது. நீங்கள் நல்லபடியாக எங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்து கேர் கொடுங்க, எவ்வளோ நாள் செலவழிக்க நாங்கள் கஷ்டப்பட்டு கூட அனுப்பிடுறோம்னு சொல்லி அதே மாதிரி நாங்கள் அனுப்பி வச்சுட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஃபோன்பே மூலமாக அனுப்பி விட்டுட்டு இருந்தோம். கடைசியில் 5 நாள் அங்கே வச்சுட்டு 6ஆவது நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, விசா கிடைக்கல, விசாவுக்கு பேரண்ட்ஸுடைய சைன் போடணும் அப்படின்றாங்க. இது உண்மைக்கே பொய்யான காரியம். என்ன கேட்டிங்கன்னா, விசாவுக்கு இந்த அண்டர் ஏஜ் குழந்தைங்க போகிறதுக்கான டாக்குமெண்ட்டே தனியாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். லாயர்ஸ் மூலமாக அவங்க சொல்லி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க வேறு ஒரு கோச்சரை அனுப்பியிருப்பாங்க போல இருக்குது. அப்போ அந்த கோச்சர்கிட்ட அனுப்ப பெர்மிஷன் இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி குழந்தைகளை விசாவை கொடுக்க மாடம் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படியே அழுதுகிட்டு ஃபோன் பண்ணுதே இருக்க, நாங்கள் ஃப்ளைட்டில் போகலாமா ஓடலாமா அப்படின்னு. அப்போ நாங்கள் எங்களுக்கும் கண்ணீர் தான். அதனால் பிள்ளைங்க மனசை உடைக்கக்கூடாது. இங்கே உங்களுக்கு வேறு எது செய்ய போகிறாங்கப்பா, நீங்கள் இங்கே வந்துடுங்க, நம்ம இங்கே ஓடி ஃபஸ்ட்டு வந்துடலான்னு சொல்லி அந்த 5 குழந்தைகளையும் மன ஆறுதல் படுத்தி இந்த பிள்ளைகளை வர சொல்லி அவங்ககிட்டே சொன்னார், ரெக்வஸ்ட் தயவுசெய்து பிள்ளைகளை நல்லபடியாக கொண்டு எங்கள் கையில் ஒப்படைங்க அப்படின்னு. ஆனால் அவங்களும் அதுக்கடுத்து அவங்க செஞ்ச பெரிய வேதனை பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் இந்த குழந்தைகளை மட்டும் தனியாக அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க அப்பயும் சொல்கிறோம், சாப்பாடுக்கு என்னங்க செய்வோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் மெசேஜ் அனுப்பியிருக்கோம், சாப்பாடுக்கு என்ன மேடம் செய்வாங்கன்னு. இல்லை, நான் அதெல்லாம் பார்த்து நல்லபடியாக அனுப்பிடுறேன். ஒரு ப்ரெட்டும் ஒரு ஜாம் வச்சு காலையில் கொடுத்தாங்க. அதை கொடுத்து வச்சு பிள்ளைகளை டெல்லியில் ஏற்றி விட்டுருக்காங்க. டெல்லியிலேருந்து ஹைதராபாத் இறங்கியிருக்கு ஃப்ளைட்டு. அங்கே இறங்கி 1 hour 1.5 hour அங்கே வெயிட் பண்ணியிருப்பாங்க போல்.
மதிய அவர் ஆயிருக்கு போல், பசிக்குதுன்னு எங்களுக்கு வீடியோ காலில் பேசுதுங்க. ஒன்றும் இல்லைப்பா, தண்ணி இருந்தால் குடி, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, குடிக்க முடியல அப்படின்னு. இதுங்க பட்ட சித்திரவதை நாங்கள் ஆல்ரெடி உடஞ்சு போன நிலைமை, நொறுங்கிட்டோம். அத்தனை 5 பேரண்ட்ஸுமே அழுது கண்ணீருமாக தான் இருந்தோம். ஆனால் விசாவுக்கு முறையான ஆவணங்களை காது கேளாதோர் விளையாட்டு ஆணையம் சமர்ப்பிக்காததால் விசா கிடைப்பதில் தாமதமானது. இதனால் 5 வீராங்கனைகளும் பிரேசில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பின்னர் 4 நாட்கள் டெல்லியிலேயே தங்க வைத்து மீண்டும் விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பல இடையூறுகளை சந்தித்து சென்னைக்கு வந்ததாக மாணவிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பெரும் கனவுடன் இருந்த வீராங்கனைகளை அலட்சியமாக நடத்திய விளையாட்டு ஆணையத்தின் செயலால் மாணவிகள் சோர்ந்து போய் கிடக்கின்றனர். இப்போது தமிழக அரசு கொடுத்த 25 லட்சம் திரும்ப கிடைக்குமா என்கிற கேள்விதான் எழுகிறது.